ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஃபோட்டோ ஃப்ளாஷ். ஃபோட்டோ ஃப்ளாஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஒரு இமேஜ். இந்த இமேஜை எவ்வளோ கலர்ஸ் இருக்கோ அவ்வளோ கலர்ஸ் இல்லாமல் ஒரே ஒரு கலர் யூஸ் பண்ணி, அதாவது நெகட்டிவ் ஃபோட்டோ நெகட்டிவ் பார்த்துருப்பீங்க, பிளாக் அண்ட் ஒயிட். அந்த மாதிரி டைப்பில் ஒரு இமேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் ஸ்டிச்சா. ஃபோட்டோ ஃப்ளாஷ் அப்படிங்கிறது என்னன்னா நெகட்டிவ் இமேஜ். ஒரே ஒரு ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இது வந்து மொத்தமும் இமேஜை வந்து ஸ்டிச்சா கன்வெர்ட் பண்ணும். எல்லா ஸ்டிச் வராது, ஒரே ஒரு ஸ்டிச் தான் வரும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் குள்ள போனீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ளாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா அதனோட ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஃபோட்டோ ஃப்ளாஷ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ரெசல்யூஷன் இங்க கொடுத்துருப்பாங்க. கோர்ஸ், மீடியம், ஃபைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்க ஃபைன் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்க பேக்ரவுண்டுன்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த போட்டோவோட பேக்ரவுண்டு, அதாவது நீ என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்றீங்களோ அந்த ஃபேப்ரிக்கு கணக்கு எடுத்துக்கலாம், அல்லது இந்த போட்டோவோட பேக்ரவுண்ட் ரெண்டுமே எடுத்துக்கலாம். இப்போ போட்டோவோட பேக்ரவுண்ட் ஒரு ஃபேப்ரிக் வந்து லைட்டா இருக்குதுன்னா மேல வர ஸ்டிச் டார்க்கா இருக்கணும், அல்லது ஃபேப்ரிக் டார்க்கா இருந்தால் மேல வர ஸ்டிச் வந்து லைட்டா இருக்கணும். அதனால நம்ம என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ண போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்க என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்ண போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன் இங்க யூஸ் பண்ணிக்கணும். நான் இப்போ வந்து பேக்ரவுண்ட் லைட் கலரா இருக்கணும்னு சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆங்கிள் வந்து நம்ம இங்கேயும் மாத்தலாம், அங்க தனியா ப்ராப்பர்ட்டிலையும் போய் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்க டிக் மார்க் இருக்கு பாத்தீங்களா, இதை செலக்ட் பண்ணீங்கன்னா அப்ளைன்னு வரும். நான் அப்ளை கொடுத்துட்டு இந்த இமேஜோட சைஸுக்கு ஒரு பாக்ஸ் போடுறேன். இதுல வந்து வெறும் பாக்ஸ் மட்டும் தான் போட முடியும். கரெக்டா நம்ம வந்து பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லைட் கலரு, அதனால ஸ்டிச் வந்து எந்த இமேஜ் இருக்குதோ அதனோடதுல டார்க் கலர்ல ஸ்டிச் ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்போ இதையே பாருங்க, நான் இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து வைக்கிறேன். இப்போ இங்க இருக்கிறது என்ன, லைட் கலர். நம்ம இதையே மறுபடியும் செலக்ட் பண்ணி டார்க் கலர் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கோ அந்த பேக்ரவுண்டுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதே இன்சர்ட்ல போயிட்டு போட்டோ ஃபிளாஷ் எடுத்துட்டேன். ரெசல்யூஷன் ஃபைனல் இருக்கு. நான் இப்போ வந்து பேக்ரவுண்ட் டார்க் கலர் வேணும்னு அதை கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஒரு பாக்ஸ் போட போறேன். நான் இப்போ ரெண்டுக்குமே இமேஜ் ஆஃப் பண்ற பாருங்க. இது பேக்ரவுண்ட் லைட்டு, அதனால நம்ம போட்டிருக்க அந்த மேரியோ இமேஜ் மட்டும் டார்க்கா தெரியும். இது பேக்ரவுண்ட் டார்க்கா இருக்கிறதுனால இந்த இமேஜ் மட்டும் லைட்டா தெரியும். அப்பதான் அந்த பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வியூ வந்து கரெக்டா வரும். இது வந்து ரெண்டு டைப்பா இந்த போட்டோ ஃபிளாஷ்ல வந்து நம்ம இமேஜ் கொடுக்கலாம். போட்டோ கிளாரிட்டி நல்லா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஹெச்டி கிளாரிட்டி இருக்கிற மாதிரி நீங்க போட்டோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே நம்ம டிசைன் பண்றப்போ இன்னும் ஃபேப்ரிக்ல வந்து டிசைனோட வியூ வந்து நல்லா தெரியும். இப்போ இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா கிஃப்ட் பண்றதுக்கு. இப்போ ஒருத்தவங்க பர்த்டே வருதுன்னா அவங்களோட போட்டோவே எம்ப்ராய்டரி பண்ணி கிஃப்ட் பண்றாங்க. கப்பிள் கல்யாணத்துக்கு இந்த வெட்டிங் ரிசப்ஷன் அதுக்குள்ள போறாங்க பாத்தீங்களா, அதுல அவங்களோட கப்பிள் போட்டோஸை இதே போல எம்ப்ராய்டரி பண்ணி டிசைன் பண்ணி உங்களுக்கு கிஃப்ட் பண்றாங்க. ஃப்ரேம் பண்ணி கிஃப்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்க பிசினஸ்க்கு இதை யூஸ் பண்றதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.